everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் The Last Stone Carver. ஓகேங்களா? The Last Stone Carver இதை எழுதின ஆத்தரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சிக்ரன் ஸ்ரீவஸ்தவ். Sigurd Srivastava is an Indian author of German origin. Okay, German origin Indian author இவரு. ஜெர்மன்ல தான் இவர் இருக்காரு. ஆனா இந்தியன்ஸ் பத்தின ரைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிருக்காரு. So Indian author. She is a multifaceted artist, writer and sculptor and an illustrator. Sculpture அப்படின்னா சிற்பி. அவர்தான் வந்து sculpture னு சொல்றாங்க. Illustrator அப்படின்னா ஓவியர். As a writer, she had written 24 books. 24 booksக்கு மேல இவங்க எழுதிருப்பாங்க. அதாவது சில்ட்ரன்ஸ்க்காக 25 booksக்கு மேல இவங்க எழுதிருக்காங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த கதையோட சினாரியோ என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஓல்டு மேன் இருக்காரு. அவர் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் அப்படின்ற மாதிரி இந்த கதையில குறிப்பிட்டிருக்காங்க அவரை. அவர் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் ஆன ஸ்ரீ விஷ்ணு உடைய ஸ்டாச்சுவை தான் வந்து இப்போ செதுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவருடைய சன் கோபால் அப்படின்றவரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அவரால் அந்த மாஸ்டர் பீஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த கதை. அவங்க வீட்லயே வந்து ஒரு சலீம் அப்படின்ற ஒரு பையன் சர்வெண்டா இருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓல்டு மேன் இருக்காரு. அவர் தான் இந்த ஓல்டு மேன், லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். கோபால் அப்படின்றவரு அவருடைய பையன். சலீம் அப்படின்ற ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. ஓகே, கதைக்குள்ள போலாமா? The young man flung the hammer and the chisel to the ground and cried, "I am leaving, father. I am leaving you and this work. Look what it's brought us." The young man அப்படின்ட்டு இங்க யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இவருடைய பையன் கோபால் அவரை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்றாராம், அவருக்கு கையில இருந்த ஹேமரையும் சீசலையும் தூக்கி போட்டுட்டு, போதும் எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். பொதுவா இந்த சிற்பிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கையில ஹேமரும் சீசலும் வச்சிருப்பாங்க இல்லையா? ஹேமர்னா சுத்தி, சீசல் அப்படின்னா உளி. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வச்சு அது பக்கத்துல சுத்தியால அடிச்சுட்டே வருவாங்க, அதான் உளின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுத்தையுமே தூக்கி போட்டு எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. He spread out his arms and glanced indifferently at the small, congested workroom. The whitewashed walls were stained by many monsoons. The window bare of curtains opened into a tiny backyard. Okay, இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவரு அந்த ஒர்க் பிளேஸ்ல கையை இப்படி பிரிச்சு வச்சுட்டு, என்ன இப்படி பண்றான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்களுடைய ஒர்க் பிளேஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பிளேஸ்னா ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமை வந்து ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ரூம்ல தான் இவங்க இந்த மாதிரி சிலை எல்லாமே செதுக்கிறது, அப்படி இவங்க செஞ்ச சிலை எல்லாமே அங்கேயே அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப் எப்படி இருக்குனாக்கா, பல இயர்ஸா மெனி மான்சூன்ஸ் அப்படின்ட்டு இங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மெனி இயர்ஸ். ஏன்னா மான்சூன் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ மெனி இயர்ஸா ஒயிட் வாஷே பண்ணாத அந்த வால் வந்து ரொம்ப அழுக்காய் இருக்கான். அப்புறம் அவங்களுடைய விண்டோஸ்ல வந்து ஒரு கர்டைன்ஸ் கூட போடாம எல்லாமே ஓப்பனா இருக்கும் அந்த பேக்யார்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After all these years of work, this is all we have. Nothing. This kind of work just doesn't pay. ஓகே, இவ்வளவு வருஷமா நம்ம ஒர்க் பண்றோமேப்பா, இந்த வேலை நமக்கு அப்படி என்னதான் கொடுத்துச்சு? நத்திங், ஒண்ணுமே கொடுக்கல. இந்த மாதிரி வேலையை நம்ம ஏன் செய்யணும், இது நமக்கு எதுவுமே பெருசா பே பண்ணாது அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்றான். The old man stared at his son in surprise, although his voice trembled. It didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's the service, our service to God. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன இந்த பையன் இவ்வளவு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த பையன் இப்போ இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி போறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதட்டத்துல ஒரு மாதிரி பயம் வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவரு நார்மலா கொஞ்சம் கூலா பேசிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஓகே, இந்த வேலையை வந்து நம்ம மணிக்காக செய்யல, வந்து ஒரு சர்வீஸா தான் செய்யறோம், கடவுளுக்கு செய்யற ஒரு சர்வீஸா தான் செய்யறோம் அப்படின்றாரு. சர்வீஸ் டு காட் அப்படின்றது இங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலையை வந்து சர்வீஸ் டு இந்த காட்ன்ற இடத்துல கூட வேற வேர்ட்ஸை மாத்தி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Father, the young man grunted impatiently. Times have changed. The stone carver's works has changed too. You can't live on sculptures for temples only.
You have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. Okay. அந்த பையன் ரொம்ப கிரண்டட் அப்படின்னா லோ சவுண்ட் பொறுமையான வாய்ஸ்ல சொல்றான். இப்ப காலெல்லாம் மாறி போச்சு. இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாருமே, ஸ்டோன் கார்வர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிலையை மட்டுமே செதுக்கிறது இல்ல. நம்மளுடைய வேலை சிலையை செதுக்கிறது மட்டும் இல்ல. சிலையை மட்டுமே நம்ம செதுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. நம்ம முன்னேறணும்னா நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். சிலை இல்லாம வேற நிறைய பொருட்களை நிறைய செதுக்கணும் அப்படின்னாதான் ஆக்ரால நிறைய இதுக்கு டிமாண்ட் இருக்கு. சோ இந்த வேலையை விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் கூப்பிடுறான். The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father, and he learned from his father. We have kept up his tradition for 100 of years, and I hope you would continue our work. அவங்க அப்பாவோட மவுத்துக்கு மேல இருந்த லைன்ஸ், இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே டைட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு. ஆனா அவர் அந்த விஷயத்த கூலா தான் பேசுறாரு, கூலா தான் டீல் பண்றாரு. ஓகேங்களா? இல்லப்பா, இந்த மாதிரிலாம் நான் விட்டுட்டு வர முடியாது. இது வந்து ட்ரெடிஷனா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். காலமா இது நாங்க ட்ரெடிஷனா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலையை நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். எங்க அப்பா அவர் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி எங்க ட்ரெடிஷன் ஒரு 100 years கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எனக்கு அப்புறம் இதை நீ கண்டினியூ பண்ணுவ அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஓகே, நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா 100 of years. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எத்தனை வருஷமா அவங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்கன்னா 100 of years. No, father, the young man replied with determination. I am tired of working for a pittance for the committee of the temple in Srinagar. I am leaving, father. இல்லப்பா, என்னெல்லாம் இங்க இருக்க முடியாது. இந்த ஸ்ரீநகர்ல இருக்க டெம்பிள் கமிட்டிக்கு கீழே ஒரு அற்ப காசுக்காக இந்த சிலையெல்லாம் நல்லா செதுக்கிட்டு இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கமிட்டி ஆஃப் த டெம்பிள் ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரு கமிட்டி, டெம்பிள் கமிட்டி வந்து ஸ்ரீநகர்ல இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே தான் இவங்க நிறைய சிலைகள் எல்லாம் செதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. பிட்டன்ஸ் அப்படின்னா அற்ப காசு. ஓகேங்களா? லோ அமௌண்ட். The young man moved angrily out of the room, leave his old father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands into his laps and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye. His son called out from the door. அவங்க பையன் போறாரு அப்படின்றதும் அவருக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. கிரௌச்சிங் அப்படின்னா 2 கையும் இப்படி முட்டி போட்டுற மாதிரி சேர்த்து வச்சு உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. கடவுள்கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு மார்பிள் ஸ்டாச்சுவை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இது ஹாஃப் பினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சுனா அந்த விஷ்ணுவோட ஸ்டாச்சுவோட மாஸ்டர் பீஸ் ஆன விஷ்ணுவோட ஸ்டாச்சுவை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டாச்சு பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க பையன் வரான். ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு மாதிரி சோகத்துக்குள்ள போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பையன் வந்து குட் பை சொல்றாரு. அதை கூட அவரு பொருட்படுத்தாம ஒரு ஆழ்ந்த சோகத்துக்கு போயிட்டாரு. Master Ji, called Salim, the servant boy, entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Master Ji, he asked once more, his voice filled with concern. ரொம்ப சோகத்துல இருக்கும் போது ஒரு வாய்ஸ் வருது, மாஸ்டர் ஜின்னு சொல்லிட்டு. அது யாரும் இல்ல, சலீம் அப்படின்ற ஒரு சர்வெண்ட் தான். அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சர்வெண்ட். அவன் என்ன பண்றான், ஒரு கிளாஸ் ஆஃப் டீ, மாஸ்டர் ஜி இந்த டீ ஆச்சு குடிங்க, நீங்க ரொம்ப இதுவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அக்கறையான வாய்ஸ்ல வந்து கூப்பிடுறான். The old man looked up. His face was ashen. He looked tired. He called the boy to come closer and mentioned him to sit down. Okay. அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. டயர்டா இருக்கும்போது அந்த சலீம் அவங்க சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. சலீம் he said gently, come soon. I will be the last stone carver here. All the others would have gone to Agra. They are turning out cheap candle stands, paperweights and ashtrays to the dozen. They are making money, but they betray our skill, our age, old tradition. இங்க பாரு சலீம், கூடிய சீக்கிரம் இந்த ஊர்லயே நான் தான் கடைசி ஸ்டோன் கார்வர் ஆயிடுவேன். எல்லாருமே ஆக்ராக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து பேப்பர் வெயிட்ஸ், ஆஷ்ட்ரேஸ் எல்லாமே வந்து சீப்பான விலைக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ், ஆஷ்ட்ரேஸ், இது 3 தான் வந்து ஆக்ரால ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவரு இங்க சொல்றாரு. We are making money, but they betray our skill, our age, our tradition. Now Gopal has also gone. I'll have to finish this sculpture alone, and with the help of God, I'll do it, Salim. I know you will. Master Ji, the boy answered, you will make many more.
அவங்க அந்த ஓல்டு மேன் என்ன சொல்றாரு, எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதா நினைச்சுக்கிறாங்க, ஆனா இந்த கலையை வந்து அவங்க எல்லாருமே அழிச்சிட்டு இருக்காங்க. பிட்ரே அப்படின்னா அழிக்கிறது. இந்த கலையை அழிச்சு அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நான் செஞ்சுட்டு இருக்க இந்த விஷ்ணுவோட ஸ்டாச்சுவை நான் மட்டும் தனியா முடிச்சாகணும், வித்தவுட் என்னோட சன்னோட ஹெல்ப் இல்லாம இந்த கடவுளோட ஹெல்ப் மட்டுமே வச்சுட்டு நான் இந்த சிலையை நான் வடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சலீமும் சொல்றான், கவலைப்படாதீங்க மாஸ்டர்ஜி, நீங்க கண்டிப்பா இதை முடிப்பீங்க அப்படின்னு சொல்றான். The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago, drenched to the skin, dressed in tatters, and he had begged for shelter during monsoon storm. Okay, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சலீம் வந்திருக்கான். ஓகேங்களா, சலீம் வந்து அவங்க வீட்டுக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மான்சூன் சீசன்ல புயல் வந்து விழுந்துட்டு இருக்கப்போ அவனுக்கு இருக்க வீடு கூட இல்லாம தவிச்சிட்டு இருந்தான். அந்த பிளேஸ்ல இந்த ஓல்டு மேன் தான் வந்து பாப்பா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்ப அவன்கிட்ட அவனோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு, அப்புறம் ஆல்சோ வந்து ஃபுல்லாவே நனைஞ்சிருக்கான். ஓகேங்களா, and had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong, and the old man knew that Salim would leave him one day. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இவன் ஒரு சின்ன பையனா இருந்தான், ஆனா இப்போ பாருங்க இவன் ஒரு ஸ்ட்ராங் மேன் ஆயிட்டான், ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டான். ஆல்சோ அந்த ஓல்டு மேன் நினைச்சு பாக்குறாரு, சலீம் கூட நம்ம ஒரு நாள் இது மாதிரிதான் விட்டு போயிடுவான் அப்படின்ட்டு நினைச்சு பாக்குறாரு. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I have to finish this work and surely I will. அவரை நினைச்சுக்கிட்டு தலையசைச்சிட்டு, ஆமா ஆமா அவனை விட்டு போயிடுவான், ஆனா என்னால இப்ப முன்ன மாதிரி சீசலை கையில எடுத்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சோர்வடைகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரு இல்ல நான் கண்டிப்பா இதை முடிச்சிருவேன், இந்த சிலையை நான் ஃபுல்லா முடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. Yes, you will, the boy repeated, offering his master a glass of tea. Drink please. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சலீம் அங்க இருந்து வந்து, ஆமா மாஸ்டர்ஜி கண்டிப்பா உங்களால இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், டீ கிளாஸ் ஆஃப் டீ எடுத்து கொடுத்துட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்றான். I will do you good. It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time to prepare dinner. The old man nodded. Okay, இந்த டீ அவர்கிட்ட கொடுத்துட்டு, மாஸ்டர்ஜி இதை நீங்க குடிச்சிருங்க, நான் ஒரு 1 to 2 hours மார்க்கெட் போயிட்டு திருப்பி வந்துருவேன் டின்னர் செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறான். The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tool filled with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. ஓகேன்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த சீசலையும் ஹேமரையும் திருப்பி கையில் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா அவருக்கு பிடிச்ச வேலையை செய்யறாரு. யாராலையும் என்னை தடுக்க முடியாது இந்த உலகத்துல, நான் இந்த வேலையை செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இதோட இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியுது. glossary நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். Days and weeks went by. It was a month since Gopal had left. The old man worked tirelessly. It was all there on the stone, the strong straight shoulders of Krishna, his soft curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face calmly eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with the chisel. ஓகே, நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, கோபால் போய் இதோட 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவருதான் இன்னும் அந்த ஓல்டு மேன் மட்டுமே தனியா அந்த ஸ்டாச்சுவை செதுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த சிலையை செதுக்கும் போதே அந்த சிலை எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கு. அந்த சிலை எப்படி வரணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஷோல்டர்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணருடைய சிலை வந்து ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுமா, அந்த சாஃப்டா இருக்கணுமா, அவருடைய ஹிப்ஸ் சாஃப்ட் ஏன் சொல்லிருப்பாங்கன்னா பார்த்தாலே தெரியணுமா அது சாஃப்டா இருக்குன்ட்டு, அந்த அளவுக்கு நுணுக்கமா நம்ம அதை செதுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவருடைய பாயிண்டட் கிருஷ்ணருடைய ஃபிங்கர்ஸ்ல வந்து இந்த ஃப்ளூட் கையில வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு லிப்ஸ்ல படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருடைய தாட் அப்படி போகுது. அவருடைய கற்பனையிலேயே அவர் வந்து அந்த சரி அப்படின்னா காமான ஃபேஸ், கிருஷ்ணருடைய காமான ஃபேஸ் வந்து மனசுக்குள்ள வந்து போகுது. அதை வந்து அவர் இன்னும் செதுக்கி வைக்கணும், அவ்வளவுதான். தவிர மற்றபடி அதை பத்தின ஒரு ப்ளூ பிரிண்ட் மைண்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்காரு.
He didn't feel hunger. He didn't feel thirst. He was driven by the strong desire to finish the sculpture in time. It was his biggest piece of work, his best. It would also be his last. இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது அவருக்கு பசிக்கல, தூக்கம் வரல, தாக்கம் எடுக்கல, தண்ணி குடிக்கணும்னு தோணல, எதுவுமே பண்ணல. அவருக்கு அந்த வேலையை முடிச்சாகணும், அவர் நினைச்ச மாதிரி முடிச்சாகணும். ஏன்னா அவர் செஞ்சதுலே இது வரைக்கும் இதுதான் பெரிய ஸ்டாச்சு. ஆல்சோ இவர் இதான் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றாரு. இதான் அவருடைய லாஸ்ட் ஸ்டாச்சுவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache, his arms felt heavy, and his vision blurred. Overcome with fear, he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. ஓகே, நாட்கள் ஆக ஆக அவரே கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கண்ணெல்லாம் கொஞ்சம் மங்கி போகுது, கையெல்லாம் உதறது, அந்த மாதிரி கால் வலிக்குது, எல்லாமே பண்ணுது. இந்த டைம்ல அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதிகமா கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே இப்பெல்லாம் எப்படியாச்சும் நான் இந்த சிலைய ஃபுல்லா செதுக்கி முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட நிறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிளர்ட் அப்படின்னா மங்கி போறது. Master G, Salim said, you haven't touched your food again. Please have some rice and vegetables. You only had a glass of milk for breakfast. Have the curd you like. Curd, I know you do. Master G, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் தான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பாடும் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்கும்ல, நீங்க தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. கேர்ட் அவருக்கு பிடிக்குமா, ஆல்சோ வெஜிடபிள் ரைஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மட்டும்தான். ஓகேங்களா, பிரேக்ஃபாஸ்ட். The old man looked up and whispered, I don't like, I'll be able to finish it. If Gopal was here, it would be different. He hadn't yet learned to call the finer details, but in a year or two, he would have learned surely. Okay, அவரு முணுமுணுக்குறாரு. ஐயோ, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்நேரம் கோபால் மட்டும் பக்கத்துல இருந்தானா இந்த கதையை வேற மாதிரி ஆயிருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆமா, அவனுக்கு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வராதுதான், இருந்தாலும் ஒரு 1 or 2 yearsல கத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. He felt silent. It was the features and hands that gave him trouble. There was something missing in his figure, that something which can't be taught. Okay, he felt silent. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆமாமா, இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு சிலையை செதுக்குறோம் அப்படின்னா அதோடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வரையறதா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். அது யாரும் சொல்லி கொடுத்து வரக்கூடாது, அது அவங்களுக்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யார் நினைக்கிறான் அப்படின்னா கோபால். பிகாஸ் இட் கம் ஃப்ரம் சம்வேர் டீப் இன்சைட் யூ, சலீம் விஸ்பர். இதெல்லாம் சலீம் தான் நினைக்கிறான். இதெல்லாம் எங்க இருந்து வரணும்னா டீப், மனசுடைய ஆழத்துல இருந்து வரணும். இந்த தொழிலை யார் உண்மையாலவே நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி சலீம் நினைக்கிறான். ஃப்ரம் டீப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணி இப்படி தட்டி சொல்றான். The old man looked at the boy surprised. He saw him blush and turn his face away. இதை பார்த்ததும் அந்த ஓல்டு மேனுக்கு இவனுக்கு இவ்வளோ நாலேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாரு லைட்டா. You are right, Salim, you are right. And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you'd better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. Okay, அவன் இப்படி டீப் ஆஃப் ஹார்ட்ல இருந்தா வரணும் அப்படின்னு சொன்னதும் கரெக்டா சொன்ன சலீம், கரெக்டா சொன்ன, அதுதான் உண்மை. ஆனா அந்த டீப்ல இருந்து வர வேண்டிய அந்த உணர்வு உனக்கு வரல அப்படின்னா நீ ஆக்ராக்கு போயிட்டு நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆஷ் ஃப்ரேஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபால தான் இன்டெரக்டா சொல்றாரு. இருக்கீங்களா, ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்புறாரு அந்த வயசானவர் இல்லையா, இரும்பிட்டு தண்ணி கேட்கிறாரு. ஈட் மாஸ்டர் ஜி, ஈட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே, சாப்பிடுங்க மாஸ்டர் ஜி, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். After he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night and the early hours of morning. The chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the
statue on rest of the pedestal. ஓகேவா? ஓகே, நைட்டு ஃபுல்லா திருப்பியும் சீசல் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சீசலையும் ஹேமரையும் பண்ணிட்டே இருக்காரு. நைட் ஆச்சு, பகல் ஆக போகுது, விடிய போகுது. நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணி பகலே ஆக போகுது. செதுக்கிட்டே இருக்காரு. அப்படியே அந்த தூக்கத்திலேயே மயக்கத்திலேயே செதுக்கிட்டே இருக்கும் போதே இந்த ஹேமரையும் சீசலையும் கீழே போட்டுறாரு. அது சரிஞ்சு போகுது. அவருடைய நெத்தி வந்து கிருஷ்ணருடைய அந்த ஃப்ளூட்ல பட்டு சரிஞ்சு கீழே விழறாரு. ஓகேங்களா? Hi Ram, he muttered and sank into the comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. வயசானவர் இல்லையா? ஹைராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கி எழுந்திருக்கும் போது எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய பெட்ரூம்ல ஒரு காட்டன் பிளாங்கெட் யாரோ போத்திக்கிட்டு படுக்க வச்சிருக்காங்க. வேற யாரும் இல்ல, இந்த சலீம் தான் படுக்க வச்சிருப்பாரு. அதை இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No, he could hear it again. The strong blow of the hammer on top of the chisel. அந்த ஒர்க் ஷாப் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, வேலை செய்வாங்க இல்லையா ஒர்க் ஷாப், அந்த பிளேஸ்ல இருந்து யாரோ ஹேமரையும் சீசனையும் வச்சு தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பியும் அவருக்கு அந்த சவுண்ட் டீப்பா கேக்குது. கேட்டுதான் அவர் எழுந்து வராரு. கோபால், he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. கோபால் வந்துட்டா, நான் திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி கோபால் தான் வந்திருக்கான்னு நினைச்சு அப்படியே தள்ளாடிக்கிட்டே நடந்து வராரு அந்த ரூமுக்கு. Gopal, he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, stop the work. ஓகே, அது கிட்ட வந்துதான் அவருக்கு அது கோபால் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதும் நிறுத்து வேலையை நிறுத்து, யார் நீனு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து தான் பாக்குறாரு. அங்க யார் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு இவருக்கு தெரியல. ஆனா கோபால் இல்லைன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. But he couldn't move. Shock had immobilized him. He stood staring at the back of the young stone carver, working on the front of the statue, of the eyebrows arching over a pair of fine eyes. ஓகே, இத பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. யாரோ ஒரு பையன் பின்னாடி இருந்தா பாக்குறாரு. ஆனா அது கோபால் கிடையாது. அவன் என்ன பண்றான்னா, அந்த ஸ்டாச்சுவோட ஃபேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஐப்ரோஸ் ஆர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஐஸ வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐப்ரோஸ் ஆர்ச்சிங் ஒரு பேர் ஆஃப் ஐஸ். ஓகேங்களா? ஐஸையும் ஐப்ரோஸ்லயும் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. But it wasn't his son sitting cross-legged before the biggest statue had ever carved. It was Salim, his servant. ஓகே, அது அவங்க பையன் தெரிஞ்சிருச்சு. கிராஸ்லேட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது வந்து சப்பளங்கோல் போட்டு உட்காருறதா சொல்லுவாங்க. அது வந்து வேற யாரும் இல்ல, சலீம் தான். சலீமா வந்து இந்த ஸ்டாச்சுவை கார் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து பாக்குறாரு. The old man watched stunned. The first wave of shock, fear and anger passed to give way to feelings of great relief and happiness. பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. யார் நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்டாச்சுவை வந்து பண்ணிட்டு இருக்காங்களே கோவமா பாக்குறாரு. கிட்ட வந்து பார்த்ததும் அந்த ஸ்டாச்சு அவர் செதுக்கி இருக்கிறதுலாம் அழகா வந்திருக்கிறத பார்த்ததும் அவருக்கு அந்த கோவம் அப்படியே ஹாப்பினஸா மாறிடுச்சு. Hiram, the old man whispered Hiram and tottered over to the boy, dropping his hands on his shoulders. He said softly, Salim. அப்படியே பொறுமையா கிட்ட வந்து சலீமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை தொட்டு கேட்கிறாரு. He startled the boy, turned and looked up his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. சலீம் என்ன பண்றான், அவன் ஹேமர் அண்ட் சீசலையும் கையை வச்சுட்டு டக்குன்னு அந்த ஓல்ட் மேனோட காலில் விழுந்துடுறான். Salim, the old man, searched for words. I only wanted to help, whispered the boy. I'll learn if you teach me, Master Ji. I have practiced secretly for almost 2 years in the quarry. அதை பார்த்ததும் சலீம்க்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்மள எங்க திட்ட போறாங்க அப்படின்ட்டு. மாஸ்டர்ஜி ஒன்னும் இல்ல, நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப காமா கேட்கிறான். ஹம்பிளா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறான். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 years குவாரியில சீக்ரெட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 years இந்த குவாரியில 2 years வந்து சீக்ரெட்டா இந்த ஸ்டோன் கார்விங்லாம் அப்படி பண்ணுவாங்கன்ட்டு
அவனுக்கு அவனே வந்து டீச் பண்ணிட்டு இருந்திருக்கான், கத்துக்கிட்டு இருந்திருக்கான். Please tell me, for many years I wanted to become a sculptor like you. Yet I fought the feeling, but it proved too strong. I know there is nothing in this world I would like to do more. There is nothing in this life that I could do better. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji? பல வருஷமா எனக்கு இந்த ஆசை இருந்திருக்கு மாஸ்டர் ஜி. எனக்கு ரொம்ப நாளா ஸ்டோன் கார்வர் ஆகணும்னு ஆசை. எனக்கு மட்டும் இந்த ஸ்டோன் கார்விங் நல்லா வந்துருச்சுன்னா இதை விட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த உலகத்திலே இல்ல. எனக்கு இந்த ஸ்டோன் கார்விங் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. எனக்கு தயவு செஞ்சு இதை கத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறான். The old man pulled the boy's head again, his shoulder, and whispered, "There is nothing I can teach you, my son Beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be the one of the country's finest stone carvers." உனக்கு நான் கத்து கொடுக்கணும்ன்றது ஒண்ணுமே இல்ல, நீ நல்லாவே பண்ற, நீ கண்டிப்பா வந்து இந்த கண்ட்ரிலே ஒரு பெஸ்ட் ஸ்டோன் கார்வரா வருவ அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் அந்த ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நியூவன்சஸ், அந்த ஃபேஸஸ் எதுக்குற அந்த நியூவன்சஸ் எல்லாமே வந்து ஹார்ட்ல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி, அந்த ஹார்ட்ல இருந்து வர்றது உனக்கு இருக்கு, அந்த திறமை உன்கிட்ட இருக்கணும், உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி, எனக்கு அடுத்த ஸ்டோன் கார்வர் நீதான் அப்படின்ற மாதிரி, இவன் நீதான் வந்து ஒரு யங் ஸ்டோன் கார்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இதோட இந்த வந்து இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரிக்குள்ள இருந்த சில கிளாசரி எல்லாம் இப்ப பாத்துக்கலாம். ஓகே, கன்ஜஸ்டட் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமான பிளேஸ், அவங்க வீடு ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓவர் கிரௌடட். கிராண்டட் அப்படின்னா லோ சவுண்ட், பொறுமையான வாய்ஸ்ல பேசுறது. கிரௌச்சிங் அப்படின்னா அதான் சொன்னல, இப்படி முட்டி போட்டுட்டு கையை வச்சுக்கிட்டு காலை இப்படி மேல மடக்கிட்டு உட்கார்ற ஒரு பொசிஷன் தான் கிரௌச்சிங் சொல்லுவாங்க. டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஃபர்ம்னஸ் டு சம்திங், இதை நான் பண்ணியே ஆகணும்ட்டு இதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்படியா இருப்பாரு, அதான் ஃபர்ம்னஸ் டு சம்திங். Stained by marked made and clothes or materials. The whitewashed walls were stained by many monsoons. The whitewashed ஏன் அது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா, walls were dirty by rains. மான்சூன்ல தானே ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ dirty by rains தான் வரும். Okay. Working for a pittance, working for very little money. பிட்டன்ஸ் அப்படின்னா சொன்னால அற்ப காசு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப லோ மணிக்காக ஒர்க் பண்றது. He didn't want to work as he get low income. ஆஷன் அப்படின்னா பேலா இருக்கிறது. He looked pale and dull. drenched அப்படின்னா நனைஞ்சு போயிருக்கிறது. thoroughly wet. serene அப்படின்னா காமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. blurred became unclear. blush அப்படின்னா show shyness. He wished to have Gopal with him. Okay, இது ஃபுல்லாவே வந்து jumbled words மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த லைன் வரும்னா, the old man worked tirelessly to sculpture. அப்புறம் வந்து he had a strong wish to finish it time. அதை ஒரு கரெக்டா ஃபினிஷ் பண்ணி ஆகணும், அப்படி இந்த டைம்குள்ள ஃபினிஷ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு டைம் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் ஓவர் டேஸ், போக போக அவருக்கு வந்து வீக்கா இந்த மாதிரி ஃபீல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, he thought அதை நம்மளால முடிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும். நெக்ஸ்ட் he wished to have, நம்ம கூட கோபால் இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவர் நினைப்பாரு. நெக்ஸ்ட் he realized that கோபால் must learn. கோபாலால இந்த சின்ன சின்ன ஃபைன் டீடைல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு 1 to 2 years இதை கத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு நினைப்பாரு. நெக்ஸ்ட் சலீம் felt that it should come with him. ஓகே, இதை நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சலீம் நினைப்பான். அதோட அந்த இது முடிஞ்சிடும். ஸ்டம்பிள்ட் அப்படின்னா லாஸ்ட் பேலன்ஸ், பேலன்ஸ் இல்லாம ரொம்ப தடுமாறி போறது. இம்மொபைலஸ் அப்படின்னா ஸ்டாப்பிங் ஃப்ரம் மூவிங், ஸ்டாப்டு ஃப்ரம் மூவிங், அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நிக்கிறது. ஓகேங்களா. டாட்டட் ஓவர்னா மூவ்ட் அன்ஸ்டடிலி வே, அது அதுவும் தடுமாறி போறது தான். ஸ்டார்டல்ட் அப்படின்னா சர்ப்ரைஸ்ட். ஓகே. Who listened to the chipping sound of the chisel அப்படின்னு கேட்குறாங்க. அங்க சலீம் வந்து ஹேம்ரிங் சீசலையும் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அந்த சவுண்ட ஓல்ட் மேன் தான் கேட்பாரு. ஸோ who was working with the hammer and chisel? சலீம் தான் வந்து கோபால் போனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். Who was staring? இங்க paragraph 4 கொடுத்திருக்காங்க. Who was staring? the old man தான் பார்த்துட்டு இருப்பாரு. Who was the young stone carver?
சலீம் அந்த ஓல்டு மேனுக்கு அப்புறம் யங் ஸ்டோன் கார்வர் யார் அப்படின்னா சலீம் தான். ஏன்னா அவங்க பையன் கோபால் வந்து ஆக்ராக்கு போயிட்டான். வாட் வாஸ் ஹி ஒர்க்கிங் ஆன்? அந்த சலீம் வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவோட ஃபேஸ்ல தான். ஓகேங்களா, ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு எங்கன்னா ஐப்ரோஸ்லயும் ஐஸ்லயும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இந்த போயமை பத்தின இந்த ப்ரோஸை பத்தின இந்த கதையை பத்தின ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஓகே, சுக்ரன் ஸ்ரீவஸ்தவ பத்தி கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஒரு ஜெர்மன் ஆரிஜின் இந்தியன் ரைட்டர். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ரைட்டரு, ஸ்கல்ப்சர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸ்கல்ப்சர் அப்படின்னா செதுக்குறவங்க தான் ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னா வரைவாங்க இல்லையா, ஆர்டிஸ்ட் அவங்க தான், ஓவியர்கள். 25 புக்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக அவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து ஃபாதர், அவர் வந்து ஒரு ஸ்டோன் கார்வர். கோபால் வந்து ஸ்டோன் கார்வருடைய பையன். சலீம் அப்படின்றவர் வந்து ஒரு சர்வெண்ட். அவர் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. செக்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒயிட் வாஷ். இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி பார்க்க வேண்டியது. கண்டிப்பா இதை பார்த்துட்டு போங்க. ஒயிட் வாஷ்டு வால்ஸ் எப்போ அப்படின்னா மெனி மான்சூன் அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. மெனி மான்சூன்ஸா, மெனி சம்மரா, அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, இந்த சிலையெல்லாம் நம்ம சேர்த்துனா நமக்கு அமௌண்ட் நிறைய கிடைக்காதுன்னு அவங்க பையன் சொல்லியிருப்பாரு. இது நம்ம வந்து சர்வீஸா தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஓல்டு மேன் இருக்காருலே அவர் சொல்லியிருப்பாரு. அதர்ஸ் இன் ஆக்ரா. ஆக்ரால எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னா கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, பேப்பர் வெயிட்ஸ், ஆஷ் ட்ரேஸ், இதெல்லாமே மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷன் வந்து 100 இயர்ஸா நாங்க இதை காப்பாத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்வாரு. கமிட்டி ஆஃப் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீநகர்ல இருக்கு. ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எங்க அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னாக்கா ஹாஃப் ஃபினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க பையன் கோபால் விட்டுட்டு போயிடுவான். சலீமை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. வெக்டு ஃபார் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் வந்து ஒரு வீடு கூட இல்லாம பெக் பண்ணிட்டு இருப்பான், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நனைஞ்சு போயிட்டு. அப்பதான் இவரை கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. கையில வந்து ஸ்டீமிங் டீ கொடுப்பாரு. மார்க்கெட் போயிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோபால் போயிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமும் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. கிருஷ்ணா ஸ்டாச்சு வந்து இவருடைய பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், மாஸ்டர் பீஸ். ஓகேங்களா, மாஸ்டர் ஜீன் வந்து சலீம் வந்து இவரை கூப்பிடுவார். ஓகேங்களா, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஷோல்டர்ஸ், சாஃப்ட் கர்வ்டு லிப்ஸ், பாயிண்டட் ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ளூட்ல இருக்க மாதிரி, அவருடைய காம் ஃபேஸ், இதெல்லாம் வந்து அவருடைய மைண்ட்ல வந்து போகும். ஹாவ் சம் ரைஸ், சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. வித் வெஜிடபிள்ஸ், ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ். ஒன்லி கிளாஸ் ஆஃப், அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு கூட நமக்கு கேட்க கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மட்டும் தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுருப்பாரு. அவருக்கு என்ன பிடிக்கும்னா கேர்டு. கோபால் would have learned to carve finer. அவன் எத்தனை நாளுக்குள்ள இது கத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னா 1 or 2 இயர்ஸ்ல. ஃபீச்சர்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாமே எங்க இருந்து வரணும் அப்படின்னாக்கா ஹார்ட்ல இருந்து தான் வரணும் அப்படின்ட்டு சலீம் வந்து அவருடைய ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணி காமிச்சிருப்பான். அவ்வளவுதான், இந்த ப்ரோஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.